ஐயா வள்ளி சிந்தையில் தங்கிய குமரையா எம் தொல்லை அறுப்பது உன் துணையா திரு தொண்டை மாநாட்டு படையா திரு தொண்டை மாநாட்டு படையா செல்வச்சந்நிதி முருகையா வள்ளி சிந்தையில் தங்கிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே கவிஞர் மாவெளி மைந்தன் சண்முகராஜா அவர்களது மனவெளி மேகங்கள் கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகை தந்துள்ள அனைத்து நேச நெஞ்சங்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விழா மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்க இருக்கின்றது. முதலில் மங்கள விளக்கேற்றுவதற்காக திருமதி யோகா அல் சுப்பிரமணியம் அவர்கள், திருமதி தேவகி மார்க்கண்டு, திருமதி சுகந்தி விக்னேஸ்வரன், திருமதி உமை பட்குணரஞ்சன், திருமதி கோமதி குமரகுரு, திருமதி ஜீவநந்தினி சுரேஷ், திருமதி கமலா சண்முகராஜா அவர்களுடன் திரு குரு அரவிந்தன், திரு பசந்தீவு கோவிந்தன், திரு சதீஷ்குமார், திருமதி ரஞ்சி திருச்சலம் அவர்களையும் அழைக்கின்றோம். அனைவரையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம் மங்கள விளக்கேற்றுவதற்காக. மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பிப்பதற்கு உதவிய அனைத்து நேச நெஞ்சங்களுக்கும் அன்பான நன்றிகள். நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்வை உத்தியோகமாக ஆரம்பிப்பதற்காக கனடிய தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும் இசைக்கப்படும். கனடிய தேசிய கீதத்தையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் வழங்குவதற்கு கவிஞர் மாவெளி மைந்தன் அவர்களின் பேரப்பிள்ளைகள் கவின் விஜயகுமார், எல்லாளன் நவநீதன், அர்ஜுன் தினேஷ், கரிகாலன் நவநீதன் நால்வரையும் அன்புடன் மேடை கலைக்கின்றோம். From far and wide,
தொடர்க தமிழ்நாடு. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமலர்ந்த தனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே. தொடர்ந்து எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அமைதி வணக்கம் இடம்பெற இருக்கின்றது. தாயக விடுதலைக்காக தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களுக்காகவும் அரச பயங்கரவாதத்திற்கு பலியான அப்பாவி தமிழ் மக்களுக்காகவும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்தி இந்த நிகழ்வை உத்தியோகமாக ஆரம்பிப்போம். அகவணக்கத்தை நிறைவு செய்வோம். இப்பொழுது நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கனடிய மண்ணிலே வந்து பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அகதிகளாக வந்து நாங்கள் பல்வேறு வெற்றிகளை, பரிமாண வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்துகின்ற பொழுதும், நமது சந்திப்புகள் நடக்கின்ற பொழுதும் நிச்சயமாக இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்துவது முறையானது, தகுந்தது. அந்த வகையிலே இந்த நிகழ்வு நடக்கின்ற பூர்வீக குடிமக்களை நினைவு கூறுகின்றோம். அந்த மக்களுக்கான ஆதரவையும் அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகின்ற போராட்டங்களுக்கான சகோதரத்துவத்தையும் பகிர்ந்து கொள்கின்றோம். வட அமெரிக்காவின் ஆதிக்குடிகளான ஹோட்னோஷோனி, மேட்டி, அனிஷ்னபெக், வெண்டாட், ஷிப்போவா ஆகிய மரபு வழி மண்ணிலும் கிரெடிட் ஆற்றின் பழங்குடிகளான மிசிசாகாவினர் நிலப்பகுதியிலும் நாம் இன்று கூடியிருக்கின்றோம் என்பதை முழுமையாக ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். ரக்வாய் கூட்டுக்குழு, ஒஜிப்வே குழு மற்றும் கூட்டு நாடுகளிடையே உருவான உடன்படிக்கையினான கிண்ணத்துடன் ஒற்றை கரண்டி சோழி அணிமணி, அதாவது டிஷ் வித் ஒன் ஸ்பூன் வாம்பம் பெல்ட் கவர்னன்ட் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இந்நிலப்பகுதி அமைந்திருக்கின்றது. இந்த உடன்படிக்கை வட அமெரிக்காவின் பெரும் ஏரிப்பகுதிகளில் வளங்களை அமைதியான முறையில் பகிரவும் பராமரிக்கவும் உருவாக்கப்பட்டது. இந்நிலம் உயர் கனடா உடன்படிக்கைகள், உடன்படிக்கை 13, வில்லியம்ஸ் உடன்படிக்கை ஆகியவற்றின் உட்பட்டதாகவும், ஹோட்னோஷோனி பழங்குடி மொழியின் டொரண்டோ என்ற சொல்லிலிருந்து பிறந்த இன்றைய டொரண்டோ என்ற சொல் இப்பொழுது ஆமைத்தீவு என்று அழைக்கப்படுகின்ற வட அமெரிக்காவின் பல பூர்வ குடிமக்கள் வசிப்பிடமாக அமைந்துள்ளது என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த மண்ணிலும் இந்த சமூகத்திலும் வாழவும் இயங்கவும் கிடைத்த வாய்ப்புக்காக நாங்கள் இந்த மண்ணிற்கும் அதன் ஆதி மக்களுக்கும் கடப்பாடுடையவராகின்றோம். மீண்டும் அனைவரையும் இந்த மாவிலி மைந்தன், கவிஞர் மாவிலி மைந்தன் சண்முகராஜா அவர்களின் மனவழி மேகங்கள் கவிதை தொகுப்பு வெளியீட்டிற்கு வந்ததற்கு நன்றிகளை கூறி உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்குள் எடுத்து செல்வதற்கு இறைவணக்க பாடலுடன் தொடங்கவிருக்கின்றோம். இப்பாடல் தமிழ் கடவுளாகிய முருகனை குறித்து கனடா கந்தசாமி கோயில் கட்டட நிதிக்காக பைரவி நுண்கலை கூடத்தின் தயாரிப்பில் வெளியிடப்பட்ட கந்தசாமி எங்கள் தந்தை சுவாமி எனும் இருவட்டில் இடம்பெற்ற பாடல். கவிஞர் மாவிலி மைந்தன் பாடல் வரிகளில் இன்னிசை வித்தகர் சி சுதர்ஷன் அவர்களின் இசையமைப்பில் பாடகர்கள் அன்னநாதன் பெர்னாண்டோ, ஜெயா அன்னநாதன் என தந்தை மகன் இருவரும் இணைந்து பாடிய பாடல். இப்பாடலை இப்பொழுது உங்களுக்காக வழங்க வருகின்றார் கவிஞர் மாவிலி மைந்தன் சண்முகராஜா அவர்களின் பேரன் சந்தோஷ் குகன் அவர்கள். கண்ணுக்கு மணியானாய், கருத்துக்கள் ஒல்லியானாய்,
ஒல்லியானாய் கவலைக்கு மறந்தானாய் முருகா அருள் காட்சிக்கு விருந்தானாய் குமரா இமயத்தின் முதலாக குமிழி கோடீடாக கனடாவில் குழி கொண்டாய் முருகாயம் கனவுக்கள் நனவானாய் குமரா இமயத்தின் முதலாக குமரி கோடீடாக கனடாவில் குழி கொண்டாய் முருகாயம் கனவுக்கள் நனவானாய் குமரா கலைந்தாலும் கனவுகள் குலைந்தாலும் உறவுகள் கடந்தேறும் வழி செய்வாய் முருகா நம் கரையேறும் படகாவாய் குமரா கதிர்வேல் கனகவேல் கருணைவேல் போற்றி கனடாவில் எழுந்தருளம் கந்தவேல் போற்றி கதிர்வேல் கனகவேல் கருணைவேல் போற்றி கனடாவில் எழுந்தருளம் கந்தவேல் போற்றி கண்ணுக்கு மணியானாய் கருத்துக்கள் ஒளியானாய் கவலைக்கு மறந்தானாய் முருகா அருள் காட்சிக்கு விருந்தானாய் குமரா குன்றாடும் குமரனே குறிஞ்சியின் தலைவனே குறவஞ்சி உளம் வென்ற அழகே ஒன்றே குலமென்று பொருள் தந்த அறிவே குன்றாடும் குமரனே குறிஞ்சியின் தலைவனே குறவஞ்சி உளம் வென்ற அழகே ஒன்றே குலமென்று பொருள் தந்த அறிவே வல்லினமும் மெல்லினமும் இடையனமும் மாறாறு வடிவேலா உனதாறு முகமே தமிழ் உயிராகி மெய்யான உருவே கதிர்வேல் கனகவேல் கருணைவேல் போற்றி கனடாவில் எழுந்தருளம் கந்தவேல் போற்றி கதிர்வேல் கனகவேல் கருணைவேல் போற்றி கனடாவில் எழுந்தருளம் கந்தவேல் போற்றி கண்ணுக்கு மணியானாய் கருத்துக்கள் ஒளியானாய் கவலைக்கு மறந்தானாய் முருகா அருள் காட்சிக்கு விருந்தானாய் குமரா முருகா 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 நன்றி சந்தோஷ், அருமையாக பாடியிருந்தீர்கள். அந்த அருமையான முருகன் பாடலுக்கு நல்ல வடிவாக நல்ல குரல் வளத்தோடு மட்டுமல்ல உச்சரிப்போடு பாடியிருந்தார் சந்தோஷ், நன்றி. அடுத்ததாக நாங்கள் இறை வணக்கத்திற்கு அடுத்து தமிழ் தாய் வணக்க நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை வழங்க வருகின்றார்கள் கலைக்கோயில் நுண்கலை கல்லூரி ஆசிரியர் நாட்டிய கலா குலநிதி ஸ்ரீமதி வனிதா குகேந்திரன் அவர்களது மாணவிகள் ரித்திகா ஜெரிஸ்டஸ், மாயா ஜெரிஸ்டஸ், அஸ்வினி சத்தியமூர்த்தி, அனுஷா சத்தியமூர்த்தி ஆகியோர். இந்த விழாவுக்காகவே தமிழ் வணக்க பாடலாக தமிழே அமுதே என்ற பாடலை எழுதியிருக்கின்றார் கவிஞர் மாவெளி மைந்தன் சண்முகராஜா அவர்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இன்னிசை வித்தகர் சி சுதர்ஷன். பாடலை இனிமையாக பாடியுள்ளார் ஈழத்து பாடகி மதுஸ்ரீ ஆதித்தன். பின்னணி கலைஞர்களாக புல்லாங்குழலில் தீனா ஜனா, மிருதங்கம் ரத்னதுரை, நாதஸ்வரம் நாதன் ஆகியோர். இந்த புதிய பாடலுக்கு நடனத்தை சிறப்பாக தனது மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து இந்த மேடையிலே அரங்கேற்றுகின்றார் கலைக்கோயில் நுண்கலை கல்லூரி ஆசிரியை ஸ்ரீமதி வனிதா குகேந்திரன் அவர்கள். அவர்களுக்கு நன்றியோடு இப்பொழுது தமிழ்
தாய் வணக்க நடன நிகழ்வை பாருங்கள். Sa 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 sa
இந்த நடனத்தை அழகாக தயாரித்து வழங்கியவர்கள் கலைக்கோயில் நுண்கலை கூட நிறுவனர் நடன ஆசிரியை நாட்டிய கலாகுலநிதி வனிதா குயேந்திரன் அவர்களின் மாணவிகள். அவருக்கும் அவரது மாணவிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைக்கோயில் நுண்கலை கூடம் தனது 20 ஆண்டுகளை கலைப்பயணத்தில் நிறைவு செய்து 21வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த பயணம் தொடர்ச்சியாக வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் என்று இன்னும் புகழ் படைக்க வேண்டும் என்றும் வாழ்த்தி அந்த நடனத்தை வழங்கிய மாணவிகள் ரித்திகா ஜெரிஸ்டஸ், மாயா ஜெரிஸ்டஸ், அஸ்வினி சத்யமூர்த்தி, அனுஷ்யா சத்யமூர்த்தி ஆகியோரையும் இப்பொழுது மேடை கலைத்து அவர்களுக்கு நன்றி பரிசு வழங்கப்படும். அவர்களுக்கு நன்றி உரைப்பதற்காக இன்று எங்களுடன் மேடைக்கு மாவலி மைந்தன் அவர்களையும் திருமதி கமலா சண்முகராஜா அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். அந்த மாணவிகளையும் மீண்டும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே எங்கள் கையொலியோடு அவர்களை மீண்டும் மேடை கலைத்துக் கொள்வோம். நன்றி கலைக்கோயில் மாணவிகளுக்கு. இந்த நிகழ்ச்சியிடையே கவிஞர் மாவலி மைந்தன் அவர்கள் தன்னுடன் தொடர்புடைய சில சிறப்பான ஆளுமை மிக்கவர்களுக்கு மதிப்பளிக்க இருக்கின்றனர். இதன் முதல் இருவரை இன்று அழைக்கின்றோம். இன்னிசை வித்தகர் சி சுதர்ஷன், பாடகர் இசைமணி KV செல்வன் இருவரையும் இப்பொழுது மேடை கலைக்கின்றோம். இப்பொழுது நடைபெற்ற நடன நிகழ்ச்சியில் இசைக்கப்பட்ட தமிழே அமுதே என்னும் கவிஞர் மாவலி மைந்தன் அவர்களின் பாடலுக்கு இனிமையாக இசையமைத்தவர் கனடாவில் பிரபலமான இசையமைப்பாளர் இன்னிசை வித்தகர் சி சுதர்ஷன் அவர்கள். கவிஞர் மாவலி மைந்தன் எழுதிய 10 பாடலுக்கு மேல் இவர் இசையமைத்திருக்கிறார் என்பதை இங்கே குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். கனடாவில் உள்ள பாடலாசிரியர்களையும் பாடகர்களையும் ஊக்குவிக்கின்ற வகையில் சுதர்ஷன் அவர்கள் தனது முழு நேரத்தையும் சக்தியையும் அர்ப்பணிப்புடன் செயல்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பது நிச்சயமாக இந்த மண்ணில் போற்றத்தக்கது. இங்கே உங்கள் கையொலியோடு அவரை நாங்கள் மேடை கலைக்கின்றோம். அவருடன் எங்களுக்கு மேடையில் இணையுமாறு கனடாவில் குடிபெயர்ந்து குறுகிய காலத்துக்குள்ளேயே இசை பயிற்சி கூடம் ஒன்றை ஆரம்பித்து பல பாடல்களை பாடி இசைத்தட்டுகளாகவும் யூடியூப் வாயிலாகவும் வெளியிட்டு இசைத்துறையிலே சாதனை படைத்து வருபவர் கனடாவில் சிறந்த பாடகர்களாக எல்லோரும் அறியப்பட்ட இசைமணி திரு KV செல்வன் அவர்களையும் கவிஞர் மாவலி மைந்தன் அவர்கள் எழுதிய 7 பாடல்களை பாடியவர் என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு அவரையும் இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். மலர்ந்து அமது பக்கம் நோக்கலகாதா, எங்கள் வேதனைகள் சோதனைகள் போக்கலகாதா, விடியலினை காண வேண்டும் எங்கள் போராட்டம், விடியலினை காண வேண்டும் எங்கள் போராட்டம், நதிர விதி வெறும் முந்தன் தேரோட்டம், அப்போ விண்ணதிர விதி வெறும் முந்தன் தேரோட்டம். நன்றி உங்கள் இருவருக்கும். உங்கள் இசைத்துறையில் நீங்கள் ஆற்றி வருகின்ற பணிக்கும் தொடர்ந்து பலரை ஊக்குவித்துக் கொண்டிருப்பதற்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. இப்படி ஒரு முயற்சியை செய்கிறது இந்த வயசுலையும் எங்களை போல கலைஞர்களுக்கு எங்களை பயன்படுத்துறது உண்மையில் ஒரு பெரிய விஷயம். இந்த நடனமாடிய குழந்தைகளுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. இந்த பாடலை பற்றி சொல்லணும்னு சொன்னால் மதுஸ்ரீ பாடி இருக்கிறா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறா. நாதஸ்வரம், ஃப்ளூட் எல்லாருமே யாழ்ப்பாண கலைஞர்களான இதை வாசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கள நன்றியோட நினைவு கூறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி இருவருக்கும். தொடர்ந்து உங்கள் கலை பயணத்தின் வெற்றிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்குள் செல்கின்றோம். அடுத்ததாக ஒரு
நினைவேந்தல் காணொளியை இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். கவிஞர் மாவிலி மைந்தன் சண்முகராஜா அவர்களினதும் அவருடன் சேர்ந்த கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் பல கவிஞர்களினதும் மதிப்புமிக்க ஆசிரியராக யாப்பிலக்கண செம்மல் அமரர் பண்டிதர் மாசே அலெக்சாந்தர் அவர்களுக்கான நினைவேந்தல் காணொளியை இப்பொழுது உங்களுக்காக எடுத்து வருகின்றோம். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட எழுத்து ஓவியம் என்று சொல்கின்றோம். அந்த எழுத்தோவியமாக எடுத்து என்பது இலக்கியம். இவர் அன்னைமன் நெடுஞ்சியை பற்றி பாடிய பாடல் அப்படியே அச்சுமையாக இருக்கிறது. இந்த கவிஞன் தான் பிறந்த மண்ணை எவ்வளவு நேசித்தான் என்பது இதிலே இருந்து விளங்கும். மீண்டும் தாய் மண்மடியில் தவழ்ந்திடவே ஆசை, மெல்லவரின் கடற்காற்று மேம்பட ஆசை, வேண்டுமட்டும் நூங்குட நீர் விருந்துண்ண ஆசை, வெவ்வேற நீரேறி விளையாட ஆசை, தாண்டிவரின் குழுமாட்டை தலைவோட ஆசை, தாழைசையோடு மாட்டு வண்டி ஓட்ட ஆசை. தமிழை தக்க வைக்க வேண்டும், கனடாவில் தமிழ் வாழ வேண்டும், தமிழிலே தமிழ் எங்களுடைய சந்ததியோடு அழிந்து போகக்கூடாது என்ற ஆவலில் இந்த கவிதை வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக கவிதை பயின்றவர்கள் இருக்கின்றார்கள். மாவிலி மைந்தன், பவானி தர்மபுரசிங்கம் போன்றவர்கள் ஸ்வீட் சென்டர்ல துவங்கப்பட்ட வகுப்புகளுக்கு வந்தவர்கள். எங்கிருந்தோ வந்தான் கிடைக்காது நான் என்றான், எங்கிருந்தோ வந்தான் கிடைக்காது நான் என்றான். பத்து மிகுந்து வர பார்க்கின்றேன், கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது. நண்பனாய் மந்திரியாய் நல்லாதிரியனுமாய் பண்டிலே தெய்வமாய் பார்வையிலே தேவகனாய். என்றென்றும் எனது நெஞ்சத்தில் நீங்காத நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பேராசான் அமரர் பண்டிதர் மாசே அலெக்சாந்தர் அவர்களுக்கு இவ்வேளையில் எனது அகவணக்கத்தை செலுத்துவதில் மிகுந்த மனநிறைவடைகின்றேன். மேலும் இக்காணொளியில் இருக்கின்ற கலாநிதி சிவநாயகமூர்த்தி அவர்கள், பேராசிரியர் சிவகுமாரன் அவர்கள், பெரம்புலவர் முகமது கன்சீர் அவர்கள் இன்று எம்முடைய இல்லை. அவர்களுக்கும் இவ்வேளையில் எனது அகவணக்கத்தை செலுத்துவதோடு அவர் தம் ஆன்மா இறைவனடியில் இளைப்பார இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். அமரர் மாசே அலெக்சாண்டர் அவர்களது குடும்பத்தினர் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நன்றியுடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். அமரர் அலெக்சாண்டர் அவர்களது துணைவியார் மேரி மெட்டில்டா அம்மையார் அவர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கின்றார். அவரை திருமதி கமலா சண்முகராஜா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மதிப்பளிப்பார்.
தமிழை தக்க வைக்க வேண்டும், கனடாவில் தமிழ் வாழ வேண்டும், தமிழிலே தமிழ் எங்களுடைய சந்ததியோடு அழிந்து போகக்கூடாது என்ற ஆவலில் இந்த கவிதை வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக கவிதை பயின்றவர்கள் இருக்கின்றார்கள். மாவிலி மைந்தன், பவானி தர்மகுலசிங்கம் போன்றவர்கள் சி சென்டரில் துவங்கப்பட்ட வகுப்புகளுக்கு வந்தவர்கள். அம்மையார் மேரி மெட்டில்டா அவர்களுக்கு எங்களது மனமகிழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இணைந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்ததற்கு. இன்றைய நிகழ்வுகள் 2 அமர்வுகளாக இடம்பெற இருக்கின்றது. முதலாவது அமர்வு வாழ்த்தரங்கமாக அமைகின்றது. இந்த அரங்கத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை இப்பொழுது மேடைக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம். வாழ்த்துறை வழங்க வந்திருப்பவர்களை இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கின்றோம். அனைவரையும் தங்களது வாழ்த்துறைகளை 5 நிமிடத்துக்குள் அமைத்துக் கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் திரு எஸ். திருச்செல்வம் அவர்கள், முதன்மை ஆசிரியர் தமிழர் தகவல். திரு R.N. லோகேந்திரலிங்கம் அவர்கள், முதன்மை ஆசிரியர் உதயன் பத்திரிகை. திரு சிவநேசன் அவர்கள், கல்வியியலாளர். திரு தானா சிவபாலு அவர்கள், கல்வியியலாளர். திருமதி பவானி தர்மகுலசிங்கம், செயலாளர் கனடா தமிழ் கவிஞர் கழகம். அருட்கவி திரு தா ஞானகணேசன், முன்னாள் தலைவர் கனடா தமிழ் கவிஞர் கழகம். திருமதி வாசுகி நகுலராஜா, தொல்காப்பிய மன்ற உறுப்பினர். வனிதா நாதன், யோர்க் பிராந்திய கல்வி சபை உறுப்பினர். திரு லோகன் கணபதி, ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர். அனைவரையும் இப்பொழுது எங்களுடன் மேடையில் வந்து அமர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் வாழ்த்துறைகள் இடம்பெறப் போகின்றது. அதற்கு முதலில் கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் காப்பாளரும் நாடு போற்றும் நல்லாசிரியரும் இலக்கிய வித்தகருமான கவிஞர் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் விழாவிற்கு வருகை தர முடியாதிருப்பதனால் அவரது வாழ்த்துறையை காணொளி மூலமாக எங்களுக்கு தந்திருக்கின்றார். அவரது வாழ்த்துறை இப்பொழுது காணொளி மூலமாக எடுத்து வரப்பட இருக்கின்றது. எமது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பேராசான் கவிநாயகர் கந்தவனம் அவர்களது இல்லத்துக்கு சென்று அவருக்கும் அவர்தம் அன்பு துணைவியார் தவமணி அம்மையார் அவர்களுக்கும் எமது மரியாதையை செலுத்தி அவர்களிடம் கவிதை நூலையும் வழங்கி அவர்களின் உளமார்ந்த வாழ்த்தினையும் பெற்றோம். அந்த இனிய தருணத்தை இங்கே காணொளியாக தருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். கவிஞர் மாவிலி மைந்தன் சி. சண்முகராஜா அவர்களின் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு நேரில் வர இயலாது விட்டாலும் காணொலி வாயிலாகவேனும் வாழ்த்துறை வழங்க கிடைத்த இந்த வாய்ப்பை எண்ணி நான் மிகவே மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சிக்கு காரணம் எப்பொழுதோ வந்திருக்க வேண்டிய தொகுதி இப்பொழுதாவது வந்திருக்கிறதே என்பதுதான். நான் மட்டுமல்ல, பலரும் இப்படி ஒரு தொகுதியை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர். அந்த அளவுக்கு கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் மத்தியில் இவருக்கு ரசிகர்கள் உள்ளனர். கவிஞர் கழகத்தினை தவிர பத்திரிகைகள், கவிதை உறவு போன்ற சஞ்சிகைகள், இணையதளங்கள் போன்றவற்றின் வாயிலாகவும் இவருக்கு ரசிகர் கூட்டம் அதிகம். நான் மாவிலி மைந்தன் அவர்களின் ஆசானாக இருந்த பொழுதிலும் அவரது பெரிய ரசிகன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மரபு கவிதை படைப்பதில் இவர் ஒரு சிகர கவிஞர். கவிதை நயம் கூறுகின்றவர். சொற்சுவை, பொருட்சுவை என்னும் இருவகை சுவைகளை பற்றியும் பெரிதும் பேசுபவர் மாவிலி மைந்தன். இவரது கவிதைகளில் இதை சிறப்பாகவும் இயல்பாகவும் அமைந்திருப்பது
அவருக்கே உரிய தனித்துவம். இவரது நூல் ஓர் ஆசிரியத்தன்மையின் குறியீடு. வளரும் கவிஞர்களுக்கு கவிதைகளின் வகை துறைகளை அறிந்து அவற்றின் இயல்புகளை உற்று நோக்கவும் பற்றி ஆக்கவும் உதவும் ஏணிப்படியாக அமைந்திருக்கின்றது. கவிதைகள் செப்பமாக உள்ளன, பொருள் வெளிப்பாடு நுட்பமாக உள்ளது. வெண்பா இயற்றுவது என்பது கடினம், அது கடினம் அல்ல என்று உணர்த்துவது போன்று மிக இயல்பாக அசத்துகின்றார் கவிஞர். சொற்றொடர் வெண்பா, வெண்பாச்சரம் என்ற பகுதியில் உள்ள வெண்பாக்கள் உச்சமானவை. இவ்விதம் பல்சுவை பாக்களையும் பால்காட்சி பருகும் கவிஞரின் பாவளம் கங்கை நதி பெருக்கை போல் வளம் பெற வாழ்த்துகின்றேன். வாழ்க வளர்க. கவிநாயகர் கந்தவனம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இந்த காணொளி மூலமாக அந்த அருமையான ஆசிகளையும் வாழ்த்தையும் தெரிவித்ததற்கு. வாழ்த்துறைக்கு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களின் பேச்சுக்கள் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றன. முதல் வாழ்த்துறை வழங்குவதற்காக மூத்த ஊடகவியலாளரும் உலகத் தமிழர்களால் நன்கு அறியப்பட்ட தமிழர் தகவல் மாத இதழின் முதன்மை ஆசிரியருமான திரு எஸ். திருச்சலம் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாவலி மைந்தன் அவர்களது மருத்துவ கட்டுரைகள் பல தமிழர் தகவல் மாத இதழில் ஆண்டு மலரிலும் வெளிவந்து கொண்டு வருகின்றது என்பதை இங்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இங்கே உங்கள் கையொலியோடு திரு எஸ். திருச்சலம் அவர்களை மேடை கலைக்கின்றோம். நன்றி, வணக்கம். நான் என்றென்றும் எனது இன்னொரு மகனாக மதிக்கின்ற நீதன் ஷன் அவர்களே, அவருடைய தந்தையாரும் இன்றைய நூலின் ஆசிரியருமான மாவிலி மைந்தன் சண்முகராஜா அவர்களே, முற்று முழுதாக தமிழ் மனம் கவலும் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்வது இந்த மாலை பொழுதிலே மகிழ் தருகிறது. அது மட்டுமன்றி இந்த காணொளியில் நாங்கள் இப்பொழுது பார்த்த இரண்டு பெரியார்கள், காலஞ்சென்ற பண்டிதர் அலெக்சாந்தர் அவர்கள், கவிநாயகர் கந்தவனம் அவர்கள், தமிழர் தகவல் விருதுகளை 15 ஆண்டுகளுக்கு முன்னரே பெற்றவர்கள் என்பதும், இந்த மேடையிலே இருக்கின்ற சுவேநேசன் சின்னையா அவர்கள், சிவபாலு மாஸ்டர் அவர்களும், மேடையின் முன்னால் இருக்கின்ற குரு அரவிந்தன், பொன்னையா விவேகானந்தன் போன்றவர்களும் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளும் தமிழர் தகவல் விருதுகளை பெற்றவர்கள் என்றதையும் சொல்லிக்கொண்டு, இந்த விழா எனக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது. காரணம் என்னவென்றால், நான் மாவிலி மைந்தன் சண்முகராஜா அவர்களை ஒரு 20 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். ஒரு குடும்ப நண்பராக எங்களோடு உறவாடுபவர். இந்த ஆண்டு அவருடைய ஆண்டு. நான் இப்படி சொல்வதற்கு 3 காரணங்கள் உண்டு. கடந்த மே மாதத்திலே அவர் 75வது அகவையை பூர்த்தி செய்தார். கடந்த வாரம் இதே சனிக்கிழமை இதே நேரம் டொரண்டோ நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்ற தமிழர் தகவல் 30வது 31வது ஆண்டு இணைந்த விழாவிலே தமிழ் துறைக்கும் எழுத்துப்பணிக்கும் இலக்கியத்துக்கும் ஆற்றிய சேவைக்காக மாவிலி மைந்தன் அவர்கள் விருது வழங்கி தங்கப்பதக்கம் சூட்டி மதிப்பளிக்கப்பட்டார். இன்று அவருடைய மனவழி முகங்கள் இங்கே அரங்கேற்றம் இடம்பெறுகிறது. இதனால் தான் இந்த ஆண்டை நான் அவருடைய முக்கியமான ஒரு ஆண்டாக இங்கே தெரிவிப்பதில் பெருமைப்படுகிறேன். மாவிலி மைந்தன் அவர்கள் என் பார்வையிலே ஒரு மருத்துவராக வந்திருக்க வேண்டியவர். ஆரம்பத்தில் 70ஆம் ஆண்டிலே, அந்த காலத்திலே ஆண்கள் செவிலியர்களாக, அதாவது ஆங்கிலத்திலே ஸ்டாஃப் நர்ஸ் என்று சொல்வார்கள், வைத்தியசாலைகளில் செல்வது குறைவு. அந்த தொழில் பெண்களுக்கே உரியது போல இருந்தது. அந்த வேளையிலே அந்த துறையில் புகுந்து அதன் பின்னர் தாதிகள் செவிலியர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் விரிவுரையாளராகி அதில் டிப்ளோமா பட்டம் பெற்று
பேராதனை பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையிலும் தமிழ் அறிவியலிலும் தராதர சான்றிதழ் பெற்று ஓமானுக்கு சென்று அங்கும் அதே துறையில் பணியாற்றி அங்கும் செவிலியர் தாதியர் பயிற்சி பாடசாலையில் விரிவுரையாளராக பணியாற்றி இங்கு வந்த பின்னர் அவர் ஓய்ந்து போகவில்லை. இங்கும் கனடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே சென்டனியல் கல்லூரியில் படித்து இங்கும் அதற்கான தராதரம் பெற்று டொரண்டோ கிழக்கில் இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலையிலே அவசர சிகிச்சை பிரிவின் பிரதம பொறுப்பாளராக பணியாற்றி அதன் பின்னர் தமிழ் கற்க புறப்பட்டு மரபிலக்கணத்தில் பயின்று அதிலும் பட்டம் பெற்று இப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழக கனடா வளாகத்திலே விரிவுரையாக பணியாற்றுகிறார். யோசித்து பாருங்கள், இந்த வயதில் பொறுப்பான குடும்பத்தோடு பல பெண் பிள்ளைகளை பெற்று அவர் இந்த பணிகளை ஆற்றுகிறார் என்றால் அவரை வாழ்த்த வேண்டும், நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். எனக்கு இன்னும் ஒரு பெருமை, நான் யாழ்ப்பாணத்திலே 2 வேலிக்கு சொந்தக்காரன். 2 வேலி என்றால் நீ நினைக்கக்கூடாது கிடுகு வேலி என்று. எனது தந்தையார் நீர்வேலி, எனது தாயார் திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலியில்தான் பரமேஸ்வரா கல்லூரி, இப்பொழுது பல்கலைக்கழகம், அங்குதான் தன் ஆரம்ப கல்வியை மாவிலி மைந்தன் அவர்கள் கற்றார் என்பது எனக்கு பெருமை தருகிறது. என் மண்ணில் வந்து படித்திருக்கிறார். அதனால் ஒரு வகையான உறவு எனக்கும் அவருக்கும் உள்ளது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்னும் ஒன்று, தான் பிறந்த மண்ணை மறக்காதவர். இலக்கிய உலகிலே தங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்த்த பிறர் உண்டு. சில்லவியூர் செல்வராஜன் சில்லாலையைச் சேர்ந்தவர், காவலூர் ராசதுரை ஊர்காவற்றூரையைச் சேர்ந்தவர், இளவாலை ஜெகதீசன் இளவாலை, குறும்பசிட்டி ஜெகதீஸ்வரன், இவ்வாறு தங்கள் ஊர்களை தங்களோடு இணைத்து பெருமை சேர்த்த வகையிலே நெடுந்தீவன் பெண் மாவிலியின் மைந்தன் என்று தன்னை புகுத்தி, அதனால் தான் பிறந்த மண்ணுக்கு தான் இல்லாத காலத்திலும் பெருமை சேர்த்து கொடுக்கிறார் திரு சண்முகராஜா அவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 2 தசாப்தங்களாக அரசியல் வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் நான் நெருங்கி பழகுகின்ற ஒருவர், அவருடைய புதல்வர், நான் என்னுடைய 2வது மகனாக மதிக்கின்ற நீதன் ஷன் அவர்கள். அவர் தலைமையில் கடந்த வாரம் இடம்பெற்ற எங்கள் விழாவில்தான் தந்தையாருக்கு விருது கிடைத்தது. அந்த விருது கொடுக்கும் வரை அந்த மேடையிலே நீதான் தன்னுடைய அப்பா என்று சொல்லவில்லை. விருது வழங்கப்பட்ட பின்னர் தான் அதை தெரிவித்தார். கையொலி அந்த மண்டபத்தை நிரப்பியது. இன்று வார அபூர்வம் என்னவென்றால், புதுமை, அதே மைந்தன் தலைமையில், நான் நினைக்கிறேன் கனடாவிலே இதுதான் முதல் முறையாக இருக்க வேண்டும், மகன் தலைமையில் தந்தையின் நூல் அரங்கேற்றம் செய்வது. இது வித்தியாசமாக இல்லை. நாங்கள் நீதனையும் வாழ்த்த வேண்டும், அப்பாவையும் வாழ்த்த வேண்டும், அவருடைய மனைவியார் கமலாதேவி அம்மையாரையும் வாழ்த்த வேண்டும், பிள்ளைகளை வாழ்த்த வேண்டும். எனக்கு வழங்கிய 5 நிமிடங்கள் முடிந்து விட்டது. ஒன்றை காட்டிவிட்டு செல்கிறேன். இது கடந்த வாரம் முடிவந்த தமிழர் தகவலின் ஆண்டு மலர் அட்டை. இதிலே நீங்கள் மாவிலி மைந்தனை பார்க்கலாம். இந்த மலர் கடந்த சனிக்கிழமை இதே நேரத்திலே டொரண்டோ நகரசபை மண்டலத்தில் வெளியிடப்பட்டது என்பதை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. ஒரு சில மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். பொதுவாக இந்த நிகழ்வானாலும் ஆரம்பமாவதற்கு முன்னர் போக வேண்டும், முடியும் வரை வெளியேறக்கூடாது என்ற கொள்கையில் இருப்பவன் நான். ஆனால் இந்த விழாவுக்கான வேண்டுகோள் 2 வாரத்துக்கு முன்னர் வரும்பொழுது 2 மாதங்களுக்கு முன்னர் ஏற்றுக்கொண்ட இன்னும் ஒரு நிகழ்வுக்கு நான் இப்பொழுது செல்ல வேண்டும். அதனால் முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டு தான் இங்கே வந்திருந்தேன். இப்பொழுது உங்களிடமும் விடைபெறுகிறேன். மன்னிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி திரு எஸ். திருச்செல்வம் அவர்களே. அவருக்கு கௌரவித்து
நன்றி. அழைப்பை ஏற்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு வந்து உங்களது வாழ்த்துறையை வழங்கியதற்காக திரு எஸ் திருச்செல்வம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, அத்தோடு கடந்த வாரம் அவர் கூறியது போல மாவலி மைந்தன் அவர்களின் தமிழ் இலக்கிய பணியை பாராட்டி அவருக்கான அந்த விருதை வழங்கியதற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த வாழ்த்துறைக்கு செல்ல இருக்கின்றோம். அடுத்த வாழ்த்துறையை எங்களுக்கு வழங்குவதற்காக வருகின்றார் திரு R.N. லோகேந்திரலிங்கம் அவர்கள். ஆரம்ப காலம் முதல் கனடாவில் தமிழ் கவிஞர் கழகத்துடனும் நூலாசிரியர் மாவலி மைந்தன் அவர்களுடன் நெருக்கமான உறவை பேணி வருகின்ற கனடா உதயன் வார இதழ் முதன்மை ஆசிரியர் திரு R.N. லோகேந்திரலிங்கம் அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கு அழைக்கின்றோம். தனது உயர் வகுப்புகளிலே ஒரு விஞ்ஞான மாணவனாக திகழ்ந்து தாதியர் சேவையிலே இணைந்து பின்னர் தாதியர்களுக்கெல்லாம் விரிவுரையாற்றுகின்ற அந்த ஒப்பற்ற பணியை ஆற்றி பிற நாடு சென்று பணியாற்றி பொருள் சேர்த்து புகழ் சேர்த்து கனடா வந்து இங்கும் அந்த வைத்தியத்துறையிலே தாதியர் மேற்பார்வையாளர் துறையிலே பணியிலே இருந்த ஒருவருடைய கலை இலக்கிய பணியை கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு இது. ஆச்சரியமாக இருக்கிறது. கவிதை பற்றியோ மொழியை பற்றியோ இலக்கணத்தை பற்றியோ சிந்திக்க நேரமில்லாத பணிகளிலே நீண்ட காலம் பயணித்து இன்று ஒரு இலக்கியவாதியாக உலகறிந்த கவிஞனாக உலக கவிஞர்களிடையே நடத்தப்பெற்ற மரபு கவிதை போட்டியிலே முதற் பரிசு பெற்ற ஒருவராக திகழ்கின்ற சண்முகராஜா அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே இதை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற எனது அருமை தம்பி நீதன் ஷான் அவர்களே, மேடையிலும் சபையிலும் அமர்ந்திருக்கின்ற கலை இலக்கிய நண்பர்களே, மேலும் பல்வேறு துறை சார்ந்த நண்பர்களே, நீதன் ஷான் அவருடைய குடும்ப உறவினர்களே, அவருடைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நான் இங்கு வந்தவுடன் நான் பார்த்த செவிகளுக்கு இனிதாக வந்த பாடல்களை எல்லாம் கேட்ட பின்னர் நான் ஒன்றை உணர்ந்தேன். இது ஒரு தூய்மையான விழாவாக பார்க்கிறேன். இது ஒரு தூய்மைக்கும் இலக்கணத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். அதுக்கப்பால் ஒரு புனிதமான, அதற்கும் அதாவது இலக்கணத்துக்கும் புனிதத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. இவ்வாறான ஒரு தூய்மையும் புனிதமும் நிறைந்த ஒரு விழாவாக நான் பார்க்கிறேன். இங்கே நாங்கள் வந்தமர்ந்த உடனே சண்முகராஜா அவர்களுடைய அவர் யாத்த 2 பாடல்களுக்கு இசையோடு அதோடு நடனத்தோடு கண்களுக்கும் செவிகளுக்கும் இனிதான் அந்த பாடல்கள். அதில் எங்களுடைய நீதன் ஷான் அந்த சந்தோஷ் பாடி முடிக்க பண்ண சொன்னார், நல்ல உச்சரிப்பு, நல்ல குரல் வளம் என்று. ஆனால் இன்னொன்றை அவருடைய மாமனார் நினைக்கிறேன், நீதன் மாமன் தான், ஒன்றை நாங்கள் சபையில் இருந்து பார்த்தோம், இங்கிருந்து பார்த்துருக்க மாட்டார். அவர் அந்த பாடலுக்கு ஒரு காவடி ஆடுதல் போட ஆடினார். அதை நான் குரவேந்தன்ட்டு சொன்னேன். அது சின்ன ஒரு ஆட்டம். இப்படி அது எனக்கு அப்படியே என்னை பரவசப்படுத்தியது உண்மையிலேயே. அவ்வாறாக அனபடியாகத்தான் நான் சொல்கிறேன், இது ஒரு தூய்மையான எல்லாமே நீட்டாக, ஆங்கிலத்தில் நீட் என்று சொல்ல தூய்மையாக இருக்கிறது. அந்த சிலர் சொல்லுவார்கள், எல்லாம் பொருள் ஒன்றுமே வீணாகாமல் தொடங்கிய நேரம் தொடக்கம் நாங்கள் பார்த்த செவிமடுத்த இந்த விஷயங்களுக்கு அப்பால் இங்கே நான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனது உரை எப்படி இருக்குமோ தெரியாது, இங்கே இடம்பெறப் போகின்ற அனைத்து உரைகளும் விமர்சனங்களும் அவ்வாறான ஒரு நடனத்தை போலவோ ஒரு சங்கீதத்தை போலவோ அல்லது ஒரு கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடியதாக செவிகளுக்கு விருந்தளிக்க இருக்கும் என்ற அந்த வார்த்தைகளோடு நான் அன்று சுரேஷ் அவருடைய நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன், ஒரு இடத்தும் அவ்வாறான நான் கருத்துக்களை சொல்லவில்லை. இப்போ நான் எல்லாம் எழுத தொடங்கி 50 வருடங்கள் கழிந்து விட்டன. அந்த நாட்களில் இருந்த படைப்பாளிகளை நான் எண்ணி பார்க்குறேன். ஒரு கவிஞன் சுபத்திரன், அவர் மட்டக்களப்பிலே காலமாகிறார்.
அவருடைய கவிதைகளிலே ஒன்று எக்காலம் எச்சாமம் எதிரிகள் நுழைந்தாலும் நிச்சாம கண்கள் நேராகும். அந்த கவிதை தொடராக வருகிற வரிகள்லாம் எனக்கு பாடம். அந்த நிச்சாமம் என்ற அந்த கிராமத்தை நீங்கள் அது என்ன நடந்தது என்று நீங்கள் அறிந்தால் அந்த கவிதைக்குரிய அர்த்தம் உங்களுக்கு விளங்கும். யாழ்ப்பாணத்திலே அவர் மரணமாகிவிட்டார். நான் கல்முனையிலிருந்து நண்பர்களோடு போகிறேன். அந்த மயானம் உங்களுக்கு ஊரில் இருக்கிற மயானம் ஒரு ஒழுங்கில்லாமல் இருந்தது. சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தோழர்கள் அவர் இடதுசாரி இருந்தார்கள். சிங்களத்திலே 4 பேர் கதைத்து கொண்டிருந்தார்கள். சிங்கள தோழர்களும் வந்திருந்தார்கள். அந்த தீ மூட்டிய பொழுது அந்த 3 சிங்கள தோழரும் அழுகிறார்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு. பாருங்கள், ஒரு கவிஞனுக்கு, ஒரு அரசியல் ஈடுபாடு கொண்டவனுக்கு, இன்னொரு மொழி பேசுகின்றவருடைய அந்த உருக்கம், அந்த இழப்பினுடைய சோகம் அந்த நாட்களில் இருந்தது. அப்படி இது பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் இன்று அப்படி இல்லை. நான் அப்படி இல்லாமல் இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். இல்லாமல் இல்லை. அது பலருடைய பணிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பலர் இங்கே சபையிலும் இருக்கிறார்கள், மேடையில் இருக்கிறார்கள். நான் ஒரு கவிதையை வாசிக்கிறேன். நித்தம் விரைந்திடும் நெட்ட நெடுந்தீவு நின்னை கவிஞனாய் ஆக்கியதோ புத்தம் புதியதாய் பைந்தமிழ் கோர்த்துமே பாடிடும் பாடல்கள் எத்தனையோ எழுத்திசை சீரடி எதிகைகள் மோனைகள் எத்தனை வித்தகம் காட்டுகின்றார் பழுத்திட்ட பாவலன் போலவே பைந்தமிழ் பாவகை 1000 பாடுகின்றார். இது யாரை பற்றிய கவிதை என்று உங்களுக்கு விளங்கியிருக்கேன். நெடுந்தீவு. இதை நான் முகநூலில் பார்த்தேன். தொடர்ச்சியாக இந்த விழா பற்றி ஒரு கவிஞர், அவருடைய நண்பர், கவிஞர் கழகத்து உறுப்பினர் ஒரே ஒருவர், அதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம், அந்த ஒரே ஒருவர் அதை செய்து கொண்டிருந்தார். நான் அதை தொடர்ச்சியாக பார்த்தவன். நான் அதை பிரதியெடுத்து வந்திருக்கேன். அது வேறு யாரும் இல்லை, ஞான கணேசன் அவர்கள் தான். தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய நேரத்தை, தான் கற்ற கவிதை இலக்கணத்தை பயன்படுத்தி அவருக்காக தன்னுடைய இந்த விழா வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே 5 நிமிடங்கள் தான், நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் ஒன்றை மட்டும் சொல்லியுள்ளார். நான் அந்த தூய்மை என்று சொன்னதுக்கு காரணம், அல்லது புனிதம் என்று சொன்னதுக்குரிய அர்த்தம் என்னென்றால், ஒரு கவிதைக்கு இலக்கணம், கவிதை மரபு ஒரு புனிதத்தை கொடுக்கிறது. அதாவது சொல்வார்கள், கிளீன்லெஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். அதாவது பக்திக்கு அடுத்தது தான் சுத்தம். நான் இதை எப்படி பார்க்குறேன் என்றால், தேவார திருவாசங்கள் எல்லாம் சுத்தமான இலக்கணத்தை எதுகமோனையெல்லாம் கொண்டவை. அங்கே பாருங்கள், அந்த பக்திக்கு அடுத்ததாக எது இருக்கணும், சுத்தம் இருக்கணும். அந்த சுத்தம்தான் இலக்கணம். அவ்வாறான ஒரு கவிதைகளுக்கு தூய்மையையும் சுத்தத்தையும் கொடுக்கின்ற அந்த ஒரு நிறைவான இலக்கணத்தை, கவிதை இலக்கணத்தை தான் ஒரு விஞ்ஞானமானவனாக இருந்து கூட தனது முயற்சியால் கற்று இப்பொழுது கவிதை இலக்கணத்தை கற்பிக்கின்ற ஒருவராக எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அதுக்காக நாங்கள் ஒரு தடவை கரகோஷம் செய்யணும். நிச்சயமாக இருக்கு. சண்முகராஜா அவர்களுக்கு இருக்கின்ற ஒருவரை பற்றி நிறையவே பேசலாம். நானும் கவிஞனாக எழுத்துலகுக்கு வந்தவன். இதெல்லாம் தொடர்புபடுத்தி பேசலாம். ஆனால் நான் அவ்வாறு செய்யவில்லை. மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவும், நல்ல ஒரு நான் சொன்னேனே, எல்லாம் தூய்மையாக நடக்கிறது. அந்த தூய்மையை பேணுவதற்காக எனது உரையை சுருக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு R.N. லோகேந்திரலிங்கம் அவர்களே. அவருக்கு இப்பொழுது நன்றியுடன் மதிப்பளிக்கப்படுகின்றது. கவிஞர் மாவிலி மைந்தன் சண்முகராஜா அவர்கள்னா அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக கல்வியலாளர், எழுத்தாளர், கவிஞர் என நம்முடைய நன்கு அறியப்பட்ட திரு சிவனேசன் அவர்களுடன் மாவலி மைந்தன் அவர்கள் எழுத்துப்பணி, இலக்கிய பணி மூலம் நெருங்கிய தொடர்பை கொண்டவர். ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் அண்மையில் 3 நூல்களை வெளியிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பு பல விடயங்களை சமூக சேவையிலும் இலக்கிய சேவையிலும் செய்து வருகின்றார். திரு சிவனேசன் அவர்களை இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக இங்கு அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான நாள். காரணம், தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை கவிதை வடிவிலே கொண்டு வந்திருக்கிறார் மாவிலி மைந்தன்.
எல்லோராலும் கவிதை பாட முடியும் என்று நினைத்தாலும் மரபு முறையாக கவிதை இயற்றுவது பாடுவதென்பது இலகுவான காரியம் அல்ல. பெரும்பாலான இலக்கண வித்தகர்கள் மரபிலக்கியம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் கவிஞர்களாக ஆக முடியாது. முக்கியம் என்னவென்றால், கவிதை ஒரு உள்ளத்து உணர்ச்சி வெளிப்பாடு. அதை நாங்கள் சீராக அமைத்து வழி செய்வதற்கு இந்த மரபு இலக்கணம் வழிவகுக்கின்றது. எனவே எல்லா கவிஞர்களும் மரபிலக்கணம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதை விருப்பமாக எடுத்து கற்று அதை நெறிப்படுத்தி கவிதை அமைத்தால் சிறப்பாக அமையும் என்பதை இங்கு எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் மாவிலி மைந்தன். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. அவருக்காக ஒரு சிறு கவிதை மழை இங்கே மாலையாக தொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதை கொடுத்துவிட்டு நான் விடைபெற இருக்கிறேன். கவிஞர் மாவிலி மைந்தனுக்கான வாழ்த்துப்பா. பந்தா இல்லா பாவலர். பந்தா இல்லா பாவலர் பலரும் விரும்பும் சண்முகனார். சொந்த ஊரை சொர்க்கமென சொல்லால் வடிக்கும் சோர்விலார். சொந்த ஊரை சொர்க்கமென சொல்லால் வடிக்கும் சோர்விலார். எந்த பொருளை கொடுத்தாலும் ஏற்றமாக பாட்டிசைப்பார். சந்த பாவில் சதிராடி சபையை நன்கு கவர்ந்திடுவார். சந்த பாவில் சதிராடி சபையை நன்கு கவர்ந்திடுவார். மாவிலி பெற்ற மைந்தன் மருத்துவத் துறையில் வல்லோன். பாரினில் பல விருது பெற்று பாராட்டுச் சேர் பாவலர். பாரினில் பல விருது பெற்று பாராட்டுச் சேர் பாவலர். காரமாய் சொற்கள் கூறார், ஆனால் காத்திரமாய் கவிதை சொல்வார். காரமாய் சொற்கள் கூறார், ஆனால் காத்திரமாய் கவிதை சொல்வார். வீரமாய் நம் தமிழர் வாழ வீராப்பாய் பேசி நிற்பார். வீரவாய் நம் தமிழர் வாழ வீராப்பாய் பேசி நிற்பார். மனவெளி மேகம் தந்தே மரபு பாவின் உச்சம் தொட்டார். மனவெளி மேகம் தந்தே மரபு பாவின் உச்சம் தொட்டார். மனதிலே உதித்த நல்ல மாண்புரு கருத்தை எல்லாம் இனிய நட்பாக்களாக்கி இந்நூலிலே வடித்து தந்தே. கனடா வாழ் தமிழர்க்கெல்லாம் கனக்கவே பெருமை சேர்த்தார். கனடா வாழ் தமிழர்க்கெல்லாம் கனக்கவே பெருமை சேர்த்தார். ஆன்ற ஆங்கில அறிவும் ஆள் தமிழ் புலமையும் தேன் தமிழ் பாடல்களை தெவிட்டாதென்றும் தரும் வான் புகழ் கொண்ட வல்ல சண்முகராஜன் வாழ்க பல்லாண்டு வளமுடன் வாழ்க என்றும் வாழ்கவே. நன்றி. நன்றி திரு சீனா சிவனேசன் அவர்களே. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருகின்றார் திரு சிவபாலு அவர்கள். சிறந்த கல்வியாளரும் சமூக செயற்பாளரும் ஆகிய திரு சிவபாலு அவர்கள் பல நூல்களை எழுதி வெளியிட்டவர். கனடா எழுத்தாளர் இணையத்தின் முன்னாள் தலைவர், தொல்காப்பிய மன்றத்தின் ஆரம்ப கால தலைவர் என பல அமைப்புகளில் முக்கிய பதவிகளை வகித்தவர். திரு சிவபாலு ஆசிரியர் அவர்கள் கவிஞர் மாவிலி மைந்தன் அவர்களின் இலக்கிய பயணத்தில் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். ஆசிரியர் திரு சிவபாலு அவர்களை இப்பொழுது வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். அன்பும் பண்பும் நிறைந்த இன்றைய கதாநாயகன் சண்முகராஜா அவர்களே, அவரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அவருடைய மைந்தன் நீதன்சான் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, கவிஞர்களே, மேடைக்கு முன்பாக இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த கவிதை நூலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நாங்கள் எங்களாலான ஆதரவை நல்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற சபையோரே, எனக்கும் சண்முகராயாவுக்கும் உரிய தொடர்பு கனடாவிலே தான் ஏற்பட்டது. நான் நினைக்கின்றேன் 1996ஆம் ஆண்டிலிருந்து அவரோடு பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். முதல்லே அவரை நான் பார்த்தது ஒரு கவியரங்கிலே அவர் கவிதை வாசித்த போது அவரை அணுகி அவருடைய தொலைபேசியை பெற்று அதன் பின்னர் அவர் பல கவியரங்குகளிலே பங்கு பெற்றுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தேன். இன்று உண்மையிலேயே அவர் நன்றி
கடன் செலுத்துகின்ற வகையிலே எனது அருமைக்குரிய நண்பர் அலெக்சாண்டர் அவர்களுக்கு ஒரு நினைவு நிகழ்த்தியிருந்தார். உண்மையிலேயே அவருடைய அலெக்சாண்டர் அவர்கள் எனது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னோடு இந்த கவிதை, என்னிடம் இருக்கின்ற கவிதை கற்பிக்கும் ஆற்றல் மறைந்துவிடக்கூடாது, இதை யாருக்காவது கொடுத்து வளர்க்க வேண்டும், ஏதாவது அதுக்கு நீங்கள் தான் பலி செய்ய வேண்டும் என்று அடிக்கடி என்னை வற்புறுத்தி கொண்டார். அதே போல் கவிஞர் கந்தவனம் அவர்களும் அந்த நிலையிலே. இதன் காரணமாக நான் முதல்லே ஒரு பாடசாலை ஒழுங்குபடுத்தி அந்த பாடசாலையிலே இங்கே இருக்கிறவர்களிலே பல கவிஞர்கள் அதிலே பங்கு கொண்டு இருந்தார்கள். அந்த வகையிலே இந்த கவிதையை அவர் கற்பித்து ஆத்ம திருப்தியோடு எம்மை விட்டு பிரியக்கூடிய ஒரு பங்களிப்பை என்னால் ராமர் பாலம் அமைத்ததுக்கு ஒரு அணில் செய்தது போல நானும் ஏதோ ஒரு சின்ன உதவியை செய்திருக்கின்றேன் என்ற நிம்மதி எனக்கு இருக்கின்றது. அதன் காரணமாகவோ என்னவோ இன்றைய மேடையிலே என்னை அழைத்திருக்கின்றார். உண்மையிலேயே இந்த கவிதை, செய்யுள் என்ற இந்த இரண்டுக்குமே வேறுபாடுகள் என்ன என்பதை பற்றி பல்வேறு கதைகள் தொடர்ந்து கதைத்து கொண்டே இருக்கின்றார்கள். செய்யுள் என்பது செய்யப்படுவது, கவிதை என்பது கட்டப்படுவது என்ற கருத்து நிலவி வருகின்றது. இந்த கட்டப்படுவது என்ற போது எனக்கு ஒரு நினைவு வருகின்றது. நான் இளமை காலத்திலே படித்த ஒரு கதை. ஒரு குடியானவன் தனது பிள்ளைகள் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டிருந்த வேளை அவர்களை அழைத்து தடியை கொடுத்து முறியுங்கள் என்று சொன்னான். அந்த கதை உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அவர்கள் இலகுவாக முறித்து விட்டார்கள். ஆனால் அதை ஒன்றாக திரட்டி கட்டிய போது அவர்களால் அதை முறிக்க முடியவில்லை. அதன் வலுவை, அதன் பலத்தை, அதில் உள்ள தன்மையை எல்லாம் எடுத்து காட்டுகின்றதாக அந்த கதை அமைந்திருக்கின்றது. அதை அமைத்தவர்கள் அப்படியாக அமைத்திருக்கின்றார்கள். அதுதான் உண்மையிலேயே இங்கேயும் நடைபெறுகின்றது. நான் இங்கே பார்க்கின்ற பண்டைய செய்யுள்கள் இயற்றிய புறவர்களை போன்று சண்முகராயா அவர்கள் மிக நேர்த்தியான, திறமையான கவிதைகளை ஆற்றுகின்ற பண்புக்கு அவரை வளர்த்து விட்டவர்களை என்றுமே நினைவில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் மனிதராக அவர் காணப்படுகின்றார். அது மட்டுமில்லாமல் மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் தந்தை என்ற வகையிலே மகனையும் தன் நிலைக்கு மேலாக வளர்த்திருக்கின்றார் என்பதை இங்கே பார்க்கக்கூடியது. இங்கே முன்னர் நண்பர் திருச்செல்வம் அவர்கள் பேசும்போது முதல் முறை மைந்தனின் ஒரு புத்தக வெளியீட்டுக்கு மகன் தலைமை தாங்குகின்றார் என்று. ஆனால் நான் நினைக்கின்றேன் 3 நாளைக்கு முதல் நடந்த புத்தக வெளியீட்டிலே இங்கே இருக்கின்றார் அகனி சுரேஷ் அவருடைய புதல்வி தலைமை தாங்கி இருந்தார். அவருடைய 3 புத்தக வெளியீடு இருக்கு என்பதையும் இந்த இடத்தில் நினைவு கொள்ளலாம். என்னால் எவ்வளவு தூரத்துக்கு இளையவர்கள் முன்னுக்கு வந்திருக்கின்றார்கள், அவர்களை அந்த பெற்றோர்கள் எவ்வளவு தூரத்துக்கு வழி நடத்துகின்றார்கள் என்பதை இவையெல்லாம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற நிலைமைகள். உண்மையிலேயே பாடல்கள், அதோடு சேர்த்து நடனம், இதற்கெல்லாம் இந்த இளையவர்களை உள்வாங்குகின்ற நிலைமைகள் பெருமளவுக்கு இப்பொழுது கூடியிருக்கிறது. கட்டாயமாக அதை நாங்கள் வளர்த்திருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தன்மையிலே திருவாளர் சண்முகராயா அவர்களும் இணைந்து செயற்படுவதை அவருடைய கவிதைகள் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய கவிதை கட்டுகின்ற ஆற்றலை மிக முக்கியமாக அவர் சிலவர்கள் மிக ஆதங்கப்பட்டு ஆத்திரப்படுகின்ற நிலைமைகளையும் காணக்கூடியதார். உண்மையிலே ஒரு பாடல் ஒன்று அவர் எழுதியிருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு நீண்ட காலமாக இந்த நாயை பற்றி நன்றியுள்ளது என்று எல்லோருமே சொல்லிக்கொள்ளுவோம். ஆனால் அதுக்கு எதிர்மானார் ஒரு கருத்தை அவர் இங்கே முன்வைத்திருப்பார். அந்த கவிதையிலே அவர் எழுதிப்பார், அந்நியனை தனது எஜமானாக பிடிக்கின்ற இந்த நாய் தனது இனத்தை வெறுத்து ஒதுக்குகின்ற அல்லது அழைக்கின்ற, சிதைக்கின்ற, காட்டி கொடுக்கின்ற அந்த தன்மைகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை அந்த கவிதை மூலம் மிக நசுக்காக எடுத்து கூறியிருப்பார். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே எங்கள் இனமே காட்டி கொடுக்கின்ற அந்த தன்மையை அவர் மிக ஒரு நசுக்காக காட்டுகின்ற அந்த தன்மை உண்மையிலேயே அவரை பாராட்டக்கூடிய வகையிலே அவருடைய கவிதைகள். அது மட்டுமில்லை, கவிதைகள் இங்கே உரையாற்ற இருப்பவர்கள் அதை பற்றியெல்லாம் பேச இருக்கின்றார்கள். நான் அதை பற்றி பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே சண்முகராயா அவர்களுடைய திறமை, அவர் இங்கே முன்னர் குறிப்பிட்டது போல
அவர் இருந்த துறை வேறை, அவர் பணியாற்றுகின்ற துறை வேறை. ஆனால் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னை ஒரு தமிழ் பற்றாளராக மட்டுமில்லாமல் தமிழுக்கு பணியாற்றுகின்ற வாழ்நாள் முழுதும் தமிழுக்கு பணியாற்றுகின்ற ஒருவராக தன்னை மாற்றி கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய இந்த பணி, அவரது இந்த 2 நூல்கள், முதலொரு நூல் வெளியிட்டிருந்தவர், அந்த நூலிலே நான் பங்குற்றிருந்தேன். இந்த பணி தொடர வேண்டும், அவருடைய கவிதைகள் எண்ணம் பல்கி பெருக வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு அவர் என்னை அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சிவபாலாசிரியர் அவர்களே. இப்பொழுது அவருக்கான நன்றியும் மதிப்பளித்தலும் இடம்பெற இருக்கிறது. நன்றி. வாழ்த்துறைகள் தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. அதுக்கு இடையிலே மதிப்பளித்தல் இடம்பெற இருக்கிறது. அதுக்கு முன்பாக ஒரு விடயத்தை பலர் கூறியிருந்தார்கள். என்னுடைய தந்தையாரை பொறுத்தவரையிலே அவர் பலவிதமான பரிணாமங்களை எடுத்தாலும் அவரது முதன்மை பரிணாமம் அவரது ஒரு வாழ்நாள் மாணவன். எப்பொழுதுமே தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஏதாவது வாசிக்க வேண்டும் என்ற தேடல் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அதனால் தான் தொடர்ந்து பல்வேறு விடயங்களை, ஆங்கிலத்தில் லைஃப் லாங் லேர்னர்ஸ் என்று சொல்லுவோம், அந்த பண்பு என்பது எங்கள் எல்லோருமே சில வேளைகளிலே ஆச்சரிக்க வைக்கும். என்னால் நாங்களே சில வேளைகளிலே படித்து விட்டோம், இனி போதுமென்றது எண்ணுகின்ற பொழுது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தேடலோடு இருக்கக்கூடியதான் சிறந்த படைப்புகளுக்கு ஒரு அத்திவாரமாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது அடுத்து தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்களின் வாழ்த்துறைகள் இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்பாக நாங்கள் இப்பொழுது யோக் பிராந்திய கல்வி சபை உறுப்பினர் வனிதாநாதன் அவர்களையும் மேடையில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துறைகள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார். இவ்வேளையில் ஊடகத்துறையை சார்ந்த ஆளுமை மிக்க இருவரை மாவலி மைந்தன் அவர்கள் மதிப்பளிக்க விரும்புகின்றார். அந்த வகையில் திரு ராசசேகர் ராசையா அவர்களையும் திரு திலீப்குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலிலே திரு திலீப்குமார் அவர்களை அழைக்கின்றோம். மிகவும் சிறந்த எழுத்தாளர்களிடமிருந்து கனதியான ஆக்கங்களை ஒவ்வொரு மாதமும் பெற்று மாத தொடக்கத்தில் தவறாது நமது வாசலுக்கு சுமந்து வருகின்ற உலகத்தரம் வாய்ந்த தாய் வீடு மாத இதழ் இவரது பிரதம ஆசிரியராக இருக்கிறார். இந்த இதழிலே மாவலி மைந்தன் அவர்கள் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம் தொடர்பான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருகின்றார். ஆகவே திலீப்குமார் அவர்களின் மாவலி மைந்தன் அவர்கள் எழுத்துக்கு ஊக்க சக்தியாக விளங்கி வருகின்றார். திலீப்குமார் அவர்கள் மிகவும் எளிமையான பண்புடன் செயலையே மூச்சாக கொண்டவர் என்று சொல்லலாம். தாய் வீடு இதழாசிரியர் திரு திலீப்குமார் அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம், இணைந்து கொள்ளுங்கள். நன்றி திரு திலீப்குமார் அவர்களே. தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது ஈழத்தாய் தொலைக்காட்சியின் ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்த தொலைக்காட்சி ஊடகத்துறைகளை தாய்மண் நலனையும் தமிழர் வளர்ச்சியையும் முன்னிலைப்படுத்துவதுடன் உள்ளூர் கலைஞர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருவர் ஈழத்தாய் தொலைக்காட்சி நிறுவனர் திரு ராஜசேகர் ராசையா அவர்கள் முக்கியமாக பல்வேறு சிறப்பு நாட்களில் சிறப்பு கவியரங்களை நடத்தி கவிஞர்களின் வளர்ச்சிக்கு இவர் தளம் அமைத்து கொடுத்து வருகின்றார் என்பது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. இங்கே உங்கள் கையொலியுடன் திரு ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி திரு ராஜசேகர் அவர்களே. அடுத்ததாக வாழ்த்துறைகள் தொடர்கின்றோம். மன்னிக்க வேண்டும், இன்னொருவரை மதிப்பளிக்க இருக்கின்றோம். அடுத்த உரை தொடங்குவதற்காக இந்த விழாவிலே நட்பின் அடையாளமாக மனவு வந்து இரவு உணவு வழங்கி
இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கின்றார். அத்தோடு நாட்டுக்கூத்து கலைஞராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவிலி மைந்தன் அவர்களின் கவிதை வகுப்பு மாணவருமான திரு மதிபாஸ்கரன் கணபதி பிள்ளை அவர்களை இப்பொழுது மேடை கலைக்கின்றோம். திரு மதிபாஸ்கரன் அவர்களை இப்பொழுது எங்களுடன் மேடையில் இணைந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். நன்றி திரு மதிபாஸ்கரன் அவர்களே. தொடர்ந்து வாழ்த்துறைகள் தொடர்கின்றன. அடுத்ததாக திருமதி வாசுகி நகுலராஜா அவர்கள் தனது வாழ்த்துறையை வழங்குவார். அடுத்ததாக கனடா தமிழ் தொல்காப்பிய மன்றத்தின் சார்பாக வாழ்த்துறை வழங்குவதற்காக அரசு திணைக்களத்தின் ஆலோசகராகவும் தமிழ் பேச்சாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் தற்போது முனைவர் பட்டம் பெறுவதற்கான ஆய்வில் ஈடுபட்டிருப்பவருமாகிய திருமதி வாசுகி நகுலராஜா அவர்களை இப்பொழுது அழைக்கின்றோம் வாழ்த்துறை வழங்குவதற்கு. வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய மாவிலி மைந்தன் கவிஞர் சி சண்முகராஜா ஐயா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சபையில் அமைந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்களே, அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். இங்கே தொல்காப்பிய மன்றத்தின் ஒரு உறுப்பினராக, தொல்காப்பிய மன்றத்திலே எங்களுடைய உபதலைவராக இருக்கிற சண்முகராஜா ஐயா அவருடைய இந்த மனவெளி மேகங்களினுடைய வெளியீட்டு விழாவில் அனைவரும் கூடியிருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த புத்தகத்தை வெளியிடுவதோடு அவருடைய கவி ஆற்றலை போற்றுகின்ற விதத்திலும், அவருடைய கவி ஆற்றலினாலே பல வழிகளிலே பயன்பெறுகிற ஒரு கவிஞர்கள் கூட்டத்திலே நானும் ஒருவர் என்கின்ற வகையிலும் இங்கே வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே தொல்காப்பிய மன்றம் இவருக்கு கவி ஆசான் எனும் விருதினை வழங்குகிறதை இங்கே பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவரை கவி ஆசான் என்று விருதினை வழங்க விரும்புகிறார்கள் தொல்காப்பிய மன்றத்தினர். அதே நேரத்திலே அவர்கள் பாராட்டி வழங்க இருக்கின்ற இந்த வாழ்த்து பாவை பாடுவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். முதற்கண் இவருடைய எளிமையான இயல்பான அந்த ஆற்றலுக்கு தலை வணங்கி கொண்டு மாவிலி மைந்தன் கவிஞர் சி சண்முகராஜாவின் மனவெளி மேகங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கவி ஆசான் எனும் விருது வழங்கி கௌரவித்து பாராட்டி வாழ்த்தி வழங்கிய பாராட்டு பாமாலை. ஆன்ற புலமை அகம் தொட்டு கம்பனவன் கால்தடத்தின் சான்றாண்மை கொண்ட புலவர் வரிசையில் சேர்ந்தாலும் ஈன்ற பொழுதில் இன்பமுற்ற அன்னைக்கு பெருமை சேர்த்து ஊன்றி உள தெளில் சேர் ஊக்கமுறு சங்கப் புலவன் நீ. ஊன்றி உளதெழில் சேர் ஊக்கமுறு சங்கப் புலவன் நீ. சொற்காத்து எங்கள் கம்பன் கவி காத்து சோர்வின்றி தற்காத்து தகை கொண்ட கவிதை மரபு தனை பேணி. சொற்காத்து எங்கள் கம்பன் கவி காத்து சோர்வின்றி தற்காத்து தகை கொண்ட கவிதை மரபு தனை பேணி. நட்பேராய் அறிவறிந்த நன்மக்கள் தமையும் பெற்றெடுத்தே பொற்புற வளர்த்த பொறுப்பு மிகு தலைமகனே வாழியவே. பொற்புற வளர்த்த பொறுப்பு மிகு தலைமகனே வாழியவே. இணையில்லா இனிய குண கமலாதேவி அன்பினிலே துணையாய் கரம் பற்றி தொடர்ந்து வர மகிழ்ந்தென்றும் துணிவும் பணிவும் தூங்காத உழைப்பும் உடையவராய். துணிவும் பணிவும் தூங்காத உழைப்பும் உடையவராய் பணிகள் பல செய்து பல்லாண்டு சொல்லாண்டு வாழியவே. பல்லாண்டு சொல்லாண்டு வாழியவே. உன்னை போல கனடாவில் ஓயாதோடி பொதுப்பணிகள் உன்னி செய்யும் தமிழ் வல்லார் இணையாக கண்டிலமே. தன்னார்வத் தொண்டாற்றி வரும் தண்ணீரில்லா தமிழ் மகனே.
தன்னார்வத் தொண்டாற்றி வரும் தன்னேரில்லா தமிழ் மகனே, என்னே நாங்கள் தவம் செய்தோம் ஏந்தி உமை போற்றுதுமே. என்னே நாங்கள் தவம் செய்தோம் ஏந்தி உமை போற்றுதுமே. தமிழமுது பெருகிடவே தலை கொண்ட தலைமகனே, அமிழ்த மொழியாலே அரவணைக்கும் தனித்துவனே, வழிகாட்டி ஆசானாய் மருத்துவ தாதியர்க்கு தனிப்பேராய் புனித தொழில் கொண்ட புண்ணிய கங்கை நீ அன்றோ. புனித தொழில் கொண்ட புண்ணிய கங்கை நீ அன்றோ. முதுமை அணுகி வந்தாலும் மூவாத இளைஞனே, மனித புதுமை காண்டு பூரிக்கும் வித்தகனே, சாதகம் கண்டு அமுதமலை முத்தமிழில் பொலிதென்றும் எமதருமை குமுகம் ஓங்க குவலயம் போற்றி வாழியவே. குமுகம் ஓங்க குவலயம் போற்றி வாழியவே என்று ஆக்கம் தந்தவர் எங்கள் சிவபாலு ஐயா அவர்கள். அவர்களுக்கு இங்கே நன்றி கூறி, அதே நேரத்தில் தொல்காப்பிய மன்றத்தின் சார்பில் அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி வாசுகி நவலராஜா அவர்களே. வாழ்த்துரைக்கும் வாழ்த்துப்பாவுக்கும் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக திருமதி பவானி தர்மவலசிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். இவர் கவிஞர் கழகத்தின் செயலாளரும் சிறந்த கவிஞரும் தமிழ் செயற்பாட்டாளருமானவர். தாயகத்தில் அரசு திணைக்களத்தில் அலுவலகராகவும் கனடாவில் வங்கி உத்தியோகத்தராகவும் பணியாற்றியவர். வியன்களம் என்னும் சிறந்த போராட்ட கவிதை நூலை சமீபத்தில் படைத்தவர். திருமதி பவானி தர்மவலசிங்கம் அவர்களை இப்பொழுது அழைக்கின்றோம் வாழ்த்துரை வழங்குவதற்கு. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு யாப்பிலக்கண வகுப்பில் அறிமுகமாகிய இன்றைய விழாநாயகனின் தொடர்பானது எமது கவிஞர் கழகத்தின் தலைவராக அவரும் துணைத் தலைவராக நானும் பொறுப்பேற்று கொண்ட காலந்தொட்டு இன்று வரை நிலைத்திருப்பதோடு, இன்று அவருக்கான இந்த மகோன்னதமான விழாவிலே வாழ்த்துரை வழங்குவதற்கு கிடைத்த வாய்ப்பினையும் இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த பண்பாளனாகவும் பல நல் இயல்புகளை தன்னகத்தே தாங்கிக் கொண்டவருமான கவிஞரான இவருக்கு சில பனுவல்களால் எனது வாழ்த்தினை தெரிவிக்க திருவிழம் கொண்டுள்ளேன். அதன்படி முதலில் எனது யாப்பிலக்கண ஆசிரியர் பெருந்தகைகள் எங்கள் பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய கவிநாயகர் கந்தவனம் மற்றும் பண்டிதர் அலெக்சாண்டர் ஆகிய இருவரையும் உள்ளத்தில் இருத்தி தமிழெண்ணையை வணங்கியவாறு எனது வாழ்த்தினை தொடர்கிறேன். தெள்ளினிய சொற்கோத்து தேன் சுவையில் கவி படைக்க அள்ளியனக்கு ஆற்றல் தந்த ஆரணங்கே தமிழழகே தாயே என் உயிரே அன்பு வணக்கம். கன்னி தமிழென்னை கனிவோடு முகங்காட்டி கவினுறவே வலம் வந்து குலவுகின்ற சபைதனிலே இன்புறவே வருகை தந்து இணையில்லா மொழி அழகில் இங்கிதமாய் சொற்கோத்து இனிய உரை ஆற்ற வந்த அன்புசால் உளங்கொண்ட அறிஞர் பெரும் மக்களே, அகம் நிறைந்த மகிழ்வுடனே அமர்ந்திருக்கும் என் இனமே, பண்புசால் குணநடையும் பக்குவமும் பிணைந்திடவே பாரிலே உலாகின்ற இன்றைய விழா நாயகனே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஏற்றிடுவீர். கற்றறிந்த பெரியோர்கள், கண்ணியத்தில் திளைத்தோர்கள், கவினுறவே வாழ்ந்து வந்த கற்கால பெருமைகள், பொற்பதியாய் திகழும் நல் புண்ணியமாம் நெடுந்தேவு பூக்களாம் பருத்திகளால் பொன்னுலகாய் மிளிர்ந்த நிலம், நற்றவ பேரதனால் நனிசிறந்த மாந்தரிடை நானிலமும் அறிந்தனல் நாயகனாய் திகழ்ந்திடும் சொற்றிறம்பா மைந்தன் இவர் மாவிலியின் தவ புதல்வன் சுடர் மிகுந்த அறிவுடனே தோன்றினனே சுந்தரனாய். கற்றறிந்த பெரியோர்கள், கண்ணியத்தில் திளைத்தோர்கள், கவினுறவே வாழ்ந்து வந்த கற்கால பெருமைகள்,
பொற்பதியால் திகழும் புண்ணியமாம் நெடுந்தீவு, பூக்களாம் பருத்திகளால் பொன்னுலகாய் மிளிர்ந்த நிலம், நற்றவ பேரதனால் நெனுசிறந்த மாந்தரிடை நானிலமும் அறிந்தனல் நாயகனாய் திகழ்ந்திடும் சொட்டிறம்ப அமைந்த நிவர் மாவிலியின் தவ புதல்வன் சுடர் மிகுந்த அறிவுடனே தோன்றனே சுந்தரனாய். மருத்துவமும் தமிழறிவும் மாண்புடனே கூடிடவே, மருத்துவமும் தமிழறிவும் மாண்புடனே கூடிடவே, மகத்தான வளம் பெற்றும் மாநிலத்தில் திகழ்வோனே. பரதியவன் கார்நீக்கி காசினியில் ஒளிர்வது போல் பக்குவமாய் மாணாக்கர் அகவிரலை போக்கியே, அரும்பொருளாம் யாப்பில கிணத்தை அவர்பால் அழகுறவே புகுத்தி நின்று ஆன்ற கவி இயற்றிடவே, பெருமுளத்தில் பணியாற்றும் ஆசிரிய பெருந்தகையே, பேருட்டார் நின் சீடர் பேர் பெற்றார் கவிஞர் என்றே. பேருட்டார் நின் சீடர் பேர் பெற்றார் கவிஞர் என்றே. கல்வியிலே உண்மையுடன் காருணிய நெஞ்சத்தில் கசரட கற்றிடம் கவின்கல்வியாளனுமாய், சொல்லிலே வன்மையும் தூய்மை நிறை நெஞ்சமும் சுடர்மதி நுட்பமும் தொல்காப்பிய நுண் அறிவும், சுடர்மதி நுட்பமும் தொல்காப்பிய நுண் அறிவும், நல்லுரைகள் நயத்தக்க அறிவுகள் பலவாராய், நாடிவரும் இளையோர்க்கு நவில்கின்ற பிரியோனாய், நல்லுரைகள் நயத்தக்க அறிவுரைகள் பலவாராய், நாடிவரும் இளையோர்க்கு நவில்கின்ற பிரியோனாய், பல்வுரை விற்பனனாய் பார்நிலே பவனி பெறும் பாவலனே நாவலனே பல்லாண்டு வாழ்கவே, பாவலனே நாவலனே பல்லாண்டு வாழ்கவே. அன்புடைமை அறிவுடைமை ஆன்றதலை மெத்துவம் அருள் நோக்கும் மனிதநேயம் அணிகலனாய் கொண்டுமே, இன்புறவே இன்வாழ்வில் இனியமனை ஆளுடன் ஏற்றநல் விருந்தோம்பும் எழிலாந்த வாழ்வுதனில், இன்புறவே இல்வாழ்வில் இனியமனை ஆளுடன் ஏற்றநல் விருந்தோம்பும் எழிலாந்த வாழ்வுதனில், நண்பக்கள் பேற்றினையும் நல்வரமாய் பெற்றுயர்ந்து, நல்மக்கள் பேற்றினையும் நல்வரமாய் பெற்றுயர்ந்து, நனிசிறந்த பதவிதனை மருத்துவத்தில் கொண்டிலங்கி, கண்ணலென கவிதைகள் கட்டுரைகள் இயற்றி நின்று காசினிக்கு பழத்தளித்த கவியாளனே போற்றினோம். மேலும் தகமை பல எடுத்தியம்ப சான்றுகள் பல உண்டு, தகுந்த உரை பகர வந்தோர் சாற்றிடுவார் இவர் பெருமை, நகர்கின்ற மழைத்துளியின் பெருமதியை மனங்கொண்டு நந்தனவே என்பாடன் தயவுடனே நிறுத்தி இவர், இகத்தினிலே பெரும்புகளில் இஞ்ஞான்றும் விளைத்திடவும் ஏற்றங்கள் பலகண்டு இன்வாழ்வில் ஓங்கிடவும், அகம் நிறைந்த மகிழ்வோடும் அன்போடும் வாழ்த்துகிறேன், ஆண்டவனின் திருவருளை வேண்டிவிடை பெறுகின்றேன். அகம் நிறைந்த மகிழ்வோடும் அன்போடும் வாழ்த்துகிறேன், ஆண்டவனின் திருவருளை வேண்டிவிடை பெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் அண்ணா. நன்றி. இப்பொழுது திருமதி பவானி தர்மவலசிங்கம் அவர்களுக்கான மதிப்பளிப்பு இடம்பெறும். இந்த நிகழ்வு ஆரம்பித்த பொழுது தமிழ் தாய் வணக்க நடனத்தை பார்த்து கண்டுகளித்தீர்கள். அந்த தமிழே அமுதே என்ற பாடலுக்கு அழகாக நடனம் வழங்கியிருந்தார்கள் கலைக்கோயில் நுண்கலைக்கூட மாணவிகள். இப்பொழுது நாங்கள் கலைக்கோயில் நுண்கலைக்கூட ஆசிரியரை கௌரவித்து மதிப்பளிக்க இருக்கின்றோம். அந்த நடனத்தை தயாரித்து வழங்கியவர் கலைக்கோயில் நுண்கலைக்கூட நிறுவனர் நடன ஆசிரியை நாட்டிய கலா குலநிதி வனிதா குலேந்திரன் அவர்கள். அவர்களை இப்பொழுது மேடை கலைக்கின்றோம். கலைக்கோயில் நுண்கலைக்கூட நான் கூறியது போல 20 ஆண்டுகளை வெற்றிகரமாக முடித்து நிறைவு செய்து இப்பொழுது 21 ஆண்டு காலடி எடுத்து வைத்திருக்கிறது. அந்த பயணம் தொடர்ச்சியாக வெற்றி பாதையாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவரை இப்பொழுது மேடை கலைக்கின்றோம். மறையினை கொடுத்தவளே, அதையோரிட உலகு
நன்றி ஸ்ரீமதி வனிதா குகேந்திரன் அவர்களே. உங்களது இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் வாழ்த்துறையை தொடர இருக்கின்ற வாழ்த்துறைகளை தொடர்கின்றன. வாழ்த்துறைகள் அடுத்ததாக வாழ்த்துறை தர வருகின்றார் அருட்கவி ஞானகணேசன் அவர்கள். கனடாவில் பொறியியல் துறையில் பணியாற்றியவர், கனடா எழுத்தாளர் இணையத்தின் பொருளாளர், கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் முன்னாள் தலைவர், சிறந்த கவிஞர் அருட்கவி ஞானகணேசன் அவர்கள். அவர் இப்பொழுது எங்களுடன் இணைகின்றார் வாழ்த்துறை வழங்குவதற்கு. இன்றைய கதாநாயகன் மாவெளி மைந்தன் சண்முகராஜ் அவர்களே, தந்தையின் பெயர் ஓங்க உழைக்கின்ற நீதன் ஷன் அவர்களே, இன்று நான் சற்று வித்தியாசமானவன். இவர்கள் எல்லோரும் பேச்சாளர்கள், நான் நண்பன் என்று சொல்வதிலே ஒரு பெருமை. நான் சண்முகராஜா, அகனி சுரேஷ், இப்படி பலர் இங்கே இருக்கின்றார்கள். என்னுடன் கவிதை படித்தவர்கள் எங்களுடைய ஆசிரியர் அமரர் பண்டிதர் அலெக்சாண்டர் ஐயா அவர்களுடனும் கவிநாயகர் கந்தவனுடனும் நீண்ட காலமாக கவிதைகள் யாப்பிலக்கண முறையாக கற்றவர்கள் நாங்கள். அதிலும் முக்கியமாக அலெக்சாண்டர் ஐயாவை வீட்டிலே போய் ஏற்றி வருகின்ற பணியை நான் செய்தபடியினால் அந்த திதி வெண்பா சுத்தமாக எழுதுகின்ற அந்த தன்மை என்னிலே புகுந்து கொண்டது. இங்கே கனடாவில் வருகின்ற அநேகமான கல்வெட்டுகளில் திதிவன்பா முழு பிழையாகத்தான் வருகின்றது. ஆனால் எங்களுடைய கவிஞர்களுடைய கையிலே வந்தால் அவை சுத்தமாக வரும். இப்படியான எங்களுடைய நண்பனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும். நான் கவிஞன், கவிதை தான் பாட வந்தேன். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் கட்டாயம் சொல்ல வேணும். சண்முகராஜா ஒரு கற்பூர மூளையன். எங்களுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் அவர் அந்த படிப்பிக்கிற அவலத்தை அப்படி கற்பூரம் பத்துவது போல பற்றி கொள்ளுவார். அதனால்தான் இன்றைக்கு அவர் ஆசிரியராக இருக்கிறார், நாங்கள் மாணவராக இருக்கிறோம். இன்றைக்கு கனடாவில் மட்டுமல்ல, ஆசிரியர் அலெக்சாண்டர் கந்தவனம் ஐயா அவர்கள் படிப்பிக்கும் பொழுது கனடாவுக்குள்ளேயே எங்களை தேர்ந்தெடுத்து படிப்பித்தார். ஆனால் இன்று சண்முகராஜ் அவர்கள் இலங்கை, இந்தியா, நெதர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் இருந்தெல்லாம் மாணவர்களை ஆன்லைனில் எடுத்து படிப்பிக்கின்றார். அவர்களுக்கு உலகளாவிய மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதில் பெருமைப்படுகிறோம். அவருக்காக உங்களுடைய பலத்த கரகோஷம். அவர் ஒரு இன்டர்நேஷனல் போயட். அவரை பற்றி நாங்கள் கூறுவதாக இருந்தால், நான் இவர்கள் கூறுவது போல அவருடைய படிப்பு திறமைகளை பற்றியெல்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த நான் கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு 2019ஆம் ஆண்டு ஒரு யாத்திரை சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே கேள்விப்பட்டேன், கனடாவில் இருக்கும் ஒரு கவிஞனுக்கு அவருடைய மலருக்கு முதல் பரிசு இந்தியாவில் கிடைத்தது என்றார். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்தியாவில் பார்க்கும் இடமெல்லாம் கவிஞர்கள், எங்கே பார்த்தாலும் மாபெரும் கவிஞர்கள், புலவர்கள் நிறைந்த நாடு. அங்கே மாவெளி மைந்தன் கௌரவிக்கப்படுகின்றார் என்றால் அதற்காக புறம்பான நாங்கள் கரகோஷம் செய்ய வேண்டும். அவருடைய புத்தகத்தை ஏதோ விதத்தில் பெற வேண்டும் ஒரு ஆசை வந்துவிட்டது 2019. இன்றைக்கு தான் இந்த புத்தகத்தை வெளியிடுறார். ஆனால் நான் 2019 களவெடுத்து விட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன். ஏனென்றால் அவ்வளவுக்கு அவற்றை புத்தகத்தில் என்ன இருக்குது, என்ன இந்தியாவில் உள்ள உலக கவிஞர்கள் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கக்கூடியதாக ஏன் இவருடைய புத்தகத்துக்கு முதல் பரிசு கிடைத்தது என்றதை நானும் ஒரு கவிஞனாக படிக்க வேண்டும் என்று அவ்வாவிலே களவெடுத்தேன். அந்த புத்தகத்தை எடுத்த அப்புறம் தெரிஞ்சு அதுக்கு ஏன் கொடுத்தார்கள் முதல் பரிசு என்று. அற்புதமான கவிதைகள். ஒரு இடத்தில் தன்னும் ஒரு மரபு பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது. அற்புதமான இனிமையான புத்தகம். நீங்கள் அந்த புத்தகத்தை கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும். தொல்காப்பியன், பாரதியார் பாடல்கள் போல இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு சொந்தமாக்கி வச்சிருந்து அடுத்த தலைமுறைக்கும் காட்டி படிக்க வேண்டிய அருமையான ஒரு புத்தகம். இப்பொழுதும் ஒரு கவிஞனாக அவரை பற்றி, சண்முகராஜாவை பற்றி ஒரு கும்மி. எல்லோரும் பலகாரங்கள் கடிக்கிறீர்கள், தண்ணி குடிக்கிறீர்கள், எல்லாருமா எழும்பி நின்று ஆடுற மாதிரி கும்மி ஆடுவோம். இப்போ ஆனந்த கும்மி இது. எங்களுடைய நண்பரின் வளர்ச்சியை கண்டு ஒரு ஆனந்த கும்மி அடிப்போம். நித்தம் மீதந்திடும் நட்ட நெடுந்தீவு நின்னை கவிஞனாயாக்கியதோ
புத்தம் புதியதாய் பைந்தமிழ் கூட்டுமே பாடிடும் பாடல்கள் எத்தனையோ எழுத்தசை சீரடி எதுகைகள் மோனைகள் எத்தனை வித்தகம் காட்டுகின்றார் பழுத்திட்ட பாவலன் போலவே பைந்தமிழ் பாவகையாயிரம் பாடுகிறார் தட்டி எழுப்புது தாளங்கள் போடுது தங்கமம் சண்முக ராஜகவி மட்டும் இனித்திட மெல்லிசை கீதங்கள் மெல்ல வருகிறே காற்றினிலே மெல்ல வருகிறே காற்றினிலே. ஒரு நிமிஷம். குற்றங்குறையில கோமகன் நூல் இது கோடி சுவையினை தந்திடுமே கற்க இனிய நூல் கண்டதும் வாங்கிய கற்றோர் அவைதனில் முந்திடுவீர் உற்றார் உறவுகள் ஊரோடு நண்பர்கள் ஒன்றாக கூடுறார் ஒற்றுமையாய் பற்ற பழகிடும் பண்பாலே மக்களும் பந்தியில் முந்துதல் பார்த்திடுவீர் பற்றாக பழகிடும் பண்பாலே மக்களும் பந்தியில் முந்துதல் பார்த்திடுவீர் பாவி நம்பற்பல பார்த்து மகிழலாம் பானூல் மனவழி மகமதில் தாவிடும் மந்தியும் தாளங்கள் போடுமே தங்கம கவிதனை பாடுகையில் தந்தையும் மகனுமாய் தட்டுறார் வானத்தில் தக்கதாய் நற்பணி செய்து உயர்ந்தே முந்தை வினைப்பயன் முத்துக்கள் இவரப்பா முந்துங்கள் இவர் செயல் வாழ்த்திடவே பட்டிகள் தொட்டிகள் பார்க்கும் இடமெல்லாம் பாவலன் மாவிலி பேரதுவே எட்டி ஒலிக்குது என் திசை போட்டுது ஏத்தி வீரங்களின் பாவலனை வாலிய மாவிலி வாலிய நீதன்சன் வாழ்வாங்கு வாலிய வாலியவே வாலிய சன்னோடு வாலிய மனை மக்கள் வாலிய 100 ஆண்டு வாலியவே. நன்றி. இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு சண்முகராஜா அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அருட்கவி ஞான கணேசன் அவர்களே. இப்பொழுது அவருக்கு நன்றியுடன் மதிப்பளித்தல் இடம்பெற இருக்கின்றது. நன்றி. அந்த கும்மியுடன் இணைத்து வாழ்த்துறை வழங்கி சென்றதற்கு அருட்கவி ஞான கணேசன் அவர்களுக்கு. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக யோக் பிராந்திய கல்விச்சபை உறுப்பினர் வனிதாநாதன் அவர்களை அழைக்கின்றோம். வனிதாநாதன் அவர்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இடம்பெறுகின்ற மாநகர சபை தேர்தலிலே மார்க்கம் தொகுதியிலே மாநகர சபை உறுப்பினருக்கு போட்டியிடுகிறார் என்பதையும் குறிப்பிட்டுக் கொண்டு அவரை இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்கு அழைக்கின்றோம். நன்றி நீதன். விழாவின் நாயகன் கவியாசான் மாவிலி மைந்தன் சண்முகராஜாவிற்கும் வந்திருக்கும் பெரியோர்கள், இளையோர்கள், எனது ஆசிரியர்கள் டாக்டர் ஸ்ரீதாஸ், விவேகானந்தன் மாஸ்டர், சிவநேசன் மாஸ்டர், வாசுகி டீச்சர் அவர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த சபைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஷன் அங்கிள் என்று நான் அன்பாக அழைக்கும் கவிஞர் சண்முகராஜா அவர்கள் பிரசவித்திருக்கும் அவரது 2வது குழந்தை மனவழி மேகங்கள் நூல் வெளியீட்டில் பேச கிடைத்தது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புலம்பெயர் நாடுகளில் தமிழை தக்க வைக்க அக்கப்போர் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் தம்மாலான்ற முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றனர். தனது பங்கிற்கு அவர் மரபு கவிதை மூலம் தமிழை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். கவிஞர் சண்முகராஜா புது கவிதை எழுதுவதிலோ மிகவும் கடினமாக இருக்கும் இந்த நேரத்தில் அவர் மரபு கவிதை எழுதி மனவழி என்ற இந்த நூலை வெளியிட்டு அதற்கு முதல் பரிசும் வென்றிருக்கின்றார். கனடாவில் அல்ல, இந்தியாவில். இது சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் என்றே நான் கூறுவேன். அவர் ஒரு பெரிய வெற்றியும் கூட. புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து இப்படி நாங்கள் தமிழை இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது.
பண்டிதர் அலெக்சாண்டர் கவிநாயகர் கந்தவனம் மூலம் மரபு கவிதை படிக்க தொடங்கிய இவர் இப்போது பலருக்கு மரபு கவிதையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசானாக திகழ்கின்றார். அவருடைய தமிழ் பற்றை அவர் ஒரு கிட்டடியில் நடந்த ஒரு ரேடியோ இன்டர்வியூக்கு கூறும்போது, வீசினால் காற்று பேசினால் தமிழ் என கூறி எல்லோரும் தமிழை பேசும் வரைதான் நாங்கள் தமிழை வாழ வைக்கலாம் என உருக்கமாக கூறியிருந்தார். இவர் இளவயதில் விஞ்ஞான பீட மாணவராக இருந்த போதும் தமிழை ஒரு பாடமாக எடுக்க நேர்ந்ததால் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படிக்க நேரிட்ட போது இந்த தருணம்தான் இவர் தமிழ் மேல் காதல் கொண்ட தருணம் என குறிப்பிட்டார். இந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக புகைக்க பிற்காலத்தில் நெருப்பாக கொழுந்து விட்டு எரிய தொடங்கிய போது அவர் கனடாவில் அண்ணாமலை நடாத்தி வரும் கனடா வளாகத்தில் தமிழை முதுகலை பட்டமாக படிக்கிறதற்கான வாய்ப்பு கிடைத்த போது அதை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது அங்கு பகுதி நேர விரிவுரையாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு தாதியாக, அவருடைய தொழில் தாதியாக தொடக்கத்தில் இருந்தபோது அது எவ்வளவு புனிதமான ஒரு தொழில் என்று எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதிலிருந்து அவருக்கு இருந்த தமிழ் பெற்றால் தானே கவிதைகளை எழுதி இன்று இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதுக்கு பரிசு பெறும் அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார். இவர் தனக்கு இருக்கின்ற ஆற்றலை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து மென்மேலும் கனடாவில் இருக்கும் தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு தமிழ் படிப்பிக்கும் ஆசானாக விளங்குவதற்கு வாழ்த்தி அவர் மென்மேலும் மனவழி போன்றும் வைகரை வானங்கள் என்ற அவருடைய முதலாவது புத்தகம் போன்றும் பல கவிதை புத்தகங்களை எழுதி மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி கல்வி சபை உறுப்பினர் வனிதாநாதன் அவர்களே. இப்பொழுது அவருக்கான மதிப்பளிப்பு இடம்பெறும். நன்றி. அடுத்ததாக இரண்டு வாழ்த்துரை வழங்கியவர்களின் வாழ்த்துக்கள் காணொளி மூலமாக இந்தியாவிலிருந்து எங்களுக்கு இப்பொழுது பார்ப்பதற்கு கிடைத்திருக்கின்றது. இதோ உங்களுக்காக காணொளி மூலமாக இருவரின் கவிதையால் உறவாகி இருக்கும் இனிய நண்பர் கவிதை உறவு ஆசிரியர் கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களும், மனவழி மேகங்கள் நூலை அழகுற பதிப்பித்த வானதி பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு வானதி ராமநாதன் அவர்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பி வைத்திருக்கும் வாழ்த்து செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வடைகின்றேன். வணக்கம். என்னுடைய கவிதை நண்பர் மாவிலி மைந்தன் சண்முகராஜா அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த நண்பர். அவருடைய மனவெளி மேகங்கள் என்கிற நூலினை தமிழகத்திலிருந்து வெளியிடுவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம். தமிழகத்தின் புகழ்வாய்ந்த வெளியீட்டாளர்களாக விளங்குகிற வானதி பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது என்பது இந்த நூலுக்கு கிடைத்திருக்கிற பெரிய அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நூல் வெளியான சில மாதங்களிலேயே தமிழகத்தில் இருக்கிற புகழ்வாய்ந்த அறக்கட்டளை ஒன்று மிகச்சிறந்த மரபு கவிதை நூல்களுக்கு வழங்குகிற பரிசாக முதல் பரிசினை இந்த நூலுக்கு வழங்கி இருக்கிறது என்பது மாவிலி மைந்தன் அவர்களுடைய கவிதை திறனுக்கு ஒரு பெரிய சான்றாக விளங்குகிறது. இந்த நூலினுடைய வெளியீட்டு விழா கனடாவில் நடப்பது அறிந்து நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். என்னுடைய கவிதை நண்பர் லோகேந்திர லிங்கம் அவர்கள் மூலம் அறிமுகமான சண்முகராஜா அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த நண்பராகவும் விளங்குகிறார். நான் கனடாவுக்கு வந்திருந்த போது அவர்களை மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து அவர்கள் மதிக்கிற ஐயா கந்தவனம் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பினையும் நான் பெற்றேன். அது மட்டுமல்லாமல் எண்ணற்ற கவிஞர்கள் கனடா தமிழ்ச்சங்கம் என்கிற ஒரு அமைப்பின் வாயிலாக இணைந்திருக்கிறார்கள்.
அவர்கள் எல்லோரும் எனக்கு ஒரு பாராட்டு விழாவினை அளித்தார்கள் என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. இன்றும் என் நினைவுகளில் அது பசுமையாக இருக்கிறது. அந்த நினைவுகளோடு இந்த விழா மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கவிஞர் மாவிலி மைந்தன் அவர்கள் இன்னும் நிரம்ப எழுத வேண்டும், புகழ்வானில் அவர் பறக்க வேண்டும், தமிழில் மிகச் சிறந்த கவிஞர்களில் ஒருவராக அவர் திறங்க வேண்டும் என்றெல்லாம் நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய வாழ்த்து நிச்சயம் பலிக்கும். அவர் பல்லாண்டு பல்லாண்டு நலத்தோடு நீடு வாழ வேண்டும். அவர் வாழ்கிற காலமெல்லாம் தமிழுக்காகவே தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு விழா சிறப்பதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களால் நண்பர்களை பெறுவோம் என கலைமாமணி திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். வெளிநாட்டை பொறுத்தவரையில் கவிஞர்கள் யோகேந்திரலிங்கம், திரு சண்முகராஜா நட்பிலும் பெருமை அடைகிறேன். அவர்கள் எழுதி நாங்கள் வெளியிட்டுள்ள நூல்கள் பரிசுகளும் பாராட்டுகளும் பெறுவதிலும் நானும் மகிழ்கிறேன், பெருமையும் அடைகிறேன். குறிப்பாக திரு சண்முகராஜா என்ற மாவிலி மைந்தன் அவர்கள் எழுதிய மனவெளி மேகங்கள், தமிழகத்தின் முன்னணி இலக்கிய அறக்கட்டளையான நல்லம்மை அறக்கட்டளை வழங்கும் மரபு கவிதைகளுக்கான முதல் பரிசை பெற்றிருக்கிறது. அதே போல கவிதை உறவு வழங்கும் கவிதைகள் பரிசும் பெற்றுள்ளது. இந்நூல் தமிழகத்தில் வெளியிட்டு அவரை சிறப்பிக்க கருதியிருந்தோம். கரோனா பெருந்தொற்று காரணமாக இயலாமல் போய்விட்டது. எனினும் கனடாவில் ஆகஸ்ட் மாதம் நூல் வெளியீட்டு விழா நடைபெறுவது அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். பதிப்பகத்தின் சார்பிலும் நண்பர்கள் சார்பிலும் பாராட்டி மகிழ்கிறேன். இன்னும் பல நூல்களை அவர் எழுதி இமாலய சாதனை புரியவும் வாழ்த்துகிறேன். வணக்கம். சிவனே திருகோணமலை உரைகின்ற சிவனே திருவடி தொழுதோம் அருளுக நலனே திருவடி தொழுதோம் அருளுக நலனே திருகோணமலை உரைகின்ற சிவனே திருகோணமலை சிவனே ஹர ஹர சிவ சிவ போற்றி அம்மையப்பனை போற்றி கோணேச்சரனே போற்றி புவிமலத்தேனே போற்றி ஹர ஹர சிவ சிவ போற்றி அம்மையப்பனை போற்றி கோணேச்சரனே போற்றி புவிமலத்தேனே போற்றி. கடலலை சிவன் திருவடி தழுவும் இளந்தென்றலும் முகில்களும் திருமுடி வரூடும் திரை கடலலை சிவன் திருவடி தழுவும் இளந்தென்றலும் முகில்களும் திருமுடி வரூடும் குறை கடலா கொழிக்கும்
இசைத்ததும் இன்னிசைச் சுரமே அவன் ராகத்தில் இறைவனும் இசைந்தது வரமே. ராவணன் இசைத்ததும் இன்னிசைச் சுரமே அவன் ராகத்தில் இறைவனும் இசைந்தது வரமே. பக்தியில் சம்பந்தன் பதிகங்கள் பாடி நம் பரமனை பணிவும் பணிமலர் சூடி. ஹர ஹர சிவ சிவ போற்றி அம்மையப்பனை போற்றி ஓரே ஜனனே போற்றி குடிமரத்தேனே போற்றி. அருந்திட அருந்திட ஊரிடும் அமுதே ஆதி அந்தமில்லான் பக்கம் அழகிய உமையே. அருந்திட அருந்திட ஊரிடும் அமுதே ஆதி அந்தமில்லான் பக்கம் அழகிய உமையே. அலைக்கடல் ஒலிப்பதும் சிவனது பெயரே அவன் அளவின்றி பொழிவதும் அருட்பெரு மழையே. ஹர ஹர சிவ சிவ போற்றி அம்மையப்பனை போற்றி கோணேச்சரனே போற்றி புவிமலத்தேனே போற்றி. ஹர ஹர சிவ சிவ போற்றி அம்மையப்பனை